மிஸ்டர் சரவணன், how are you? Fine. ஏன் இங்க நிக்கிறீங்க? சும்மா நிக்கிறேன். Bye. Bye. மிஸ்டர் சரவணன், ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? நீங்க எதை என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. Am I correct? ஆனா கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்படித்தானே? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க எப்படி நினைக்க சொல்றீங்களோ அப்படியே நினைக்கிறேன். உங்ககிட்ட தனியா பேசலாமா? இப்ப தனியா தானே இருக்கோம். அது இல்ல, பார்க்ல நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசலாமா? ஏன் நின்னா உங்க பேச்சுக்கு கால் வலிக்குமா? சரி வாங்க. இப்ப சொல்லுங்க. என்னது? அங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை உள்ளவன். அப்ப நானும் கீழே உட்கார்றேன். சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டை விட்டு போனது ரொம்ப தப்புங்க. அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? இத சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப சரி, வாங்க போலாம். இல்லைங்க, ஒரு முக்கியமான புனிதமான தெய்வீகமான விஷயத்தை இனிமேல தாங்க சொல்லலாம். சொல்லுங்க. சொல்றதுன்னா டக்குன்னு சொல்ல வேண்டியதானே? வருகிறது வருகிறதுன்னு கமிங் போஸ்ட் ஒட்டணுமா? கேரி ஆன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் சிந்தனை பூங்காவில் சிறகடித்து பறக்கும் செல்வி ராதிகா அவர்களுக்கு உறங்கும் போதும் விழிக்கும் போதும் உங்கள் நினைவில் ஊஞ்சலாடும் அன்பன் சரவணன் எழுதும் ஆசை மடல். என் மனமேடையில் அமர்ந்திருக்கும் நீங்கள் என்னுடன் மனமேடையில் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பின்னர் தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.